guys, welcome to Sifa Trains. இன்னைக்கு நம்ம சேனல்ல ஒரு புது விதமான புரோட்டீன் நிறைஞ்ச ஒரு பிரேக்ஃபாஸ்ட் செய்யலாம். பொட்டேட்டோ ஆம்லெட். இது எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். பொட்டேட்டோ ஆம்லேட்டுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்க்கலாம். ஒரு மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு எடுத்து வச்சுருக்கிறேன், ஒரு முட்டை, 1 ஸ்பூன் பட்டர், 1/4 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 ஸ்பூன் உப்பு, ஒரு கொஞ்சோன்னு வெங்காயத்தாள் எடுத்து வச்சுருக்கிறேன். நான் மாடியில் இருந்தேன் பண்ணி எடுத்துகிட்டு வந்தேன். இப்போ நம்ம வெங்காயத்தாளை குட்டி குட்டியாக கட் பண்ணிக்கலாம். எந்த ஷேப்பில் வேணால் கட் பண்ணிக்கலாம். நான் ரொம்ப பொடியாக கட் பண்ணியிருக்கிறேன். அதுக்கப்புறம் உருளைக்கிழங்கு தோல் சீவி எடுத்துக்கலாம். உருளைக்கிழங்கை நம்ம பாயில் பண்ணலை, ஃப்ரெஷ்ஷாக இருக்கிற உருளைக்கிழங்க தான் எடுத்துருக்குறோம். இப்போ தோல் சீவிட்டு நம்ம ஸ்லைஸ் போட்டு வச்சுக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த மாதிரி வேணால் கட் பண்ணி எடுத்துக்கலாம். நான் ஸ்லைஸாக போட்டு வச்சுருக்கிறேன். அப்போ தான் நல்லா சாப்பிட நல்லாயிருக்கும். எந்த அளவுக்கு லேஸாக போட முடியுமோ அந்த அளவுக்கு ஸ்லைஸ் நான் கட் பண்ணி வச்சுருக்கிறேன். பாருங்கள், அந்த ஸ்லைஸ் எந்த அளவுக்கு லேஸாக இருக்கு. இப்போ பேன் ஹீட் ஆகிடுச்சு. ஹீட் ஆனோடனே நான் 1 ஸ்பூன் வெண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இல்லையா, அதை ஃபஸ்ட்டு போட்டு நல்லா மெல்ட் பண்ணிக்கலாம். அப்புறம் நம்ம வச்சுருக்கிற அந்த உருளைக்கிழங்கை ஒவ்வொரு ஸ்லைஸாக போட்டு நம்ம ஃப்ரை பண்ணி தான் எடுக்க போகிறோம். இப்போ அதை மூடி நல்லா வேகட்டும், பாயில் ஆகட்டும் அந்த ஆயில்லையே. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஒரு முட்டையை உடச்சி ஊற்றி நான் வச்சுருக்க பெப்பர், சால்ட்டு, மிளகாத்தூள் எல்லாத்தையுமே ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கலாம். கையில் பீட் பண்ணதுக்கப்புறம் அந்த வெங்காயத்தாளை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தாள் ஆட் பண்ணி நல்லா முட்டையை அடித்து விட்டுக்கலாம். இப்போ இதை ஒரு பக்கம் தனியாக வச்சுட்டு நம்ம அடுத்து உருளைக்கிழங்கை ஃப்ரை பண்ணியிருக்கோம் இல்லையா, அதை திருப்பி போட்டு மறுபடியும் இந்த சைடு ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். டபுள் சைடு ஃப்ரை பண்ணணும். அப்போனா தான் நல்லா வெந்திருக்கும், சாப்பிடும்போது நல்லா சாஃப்டாக டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ இது நல்லா வெந்துருச்சு. இப்போ நான் இதை ஒரு பாத்திரத்தில் தனியாக எடுத்து வச்சுக்க போகிறேன். அதே பேனில் நம்ம வச்சுருக்கிற அந்த முட்டையை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. நல்லா கலந்து விட்டுட்டு அந்த பேனில் அதே பேன்லேயே ஊற்றி எல்லா இடத்துலையும் பரவுற மாதிரி நல்லா இது பண்ணி விடுங்க. இப்போ நம்ம உருளைக்கிழங்கு ஃப்ரை பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, இதை நான் டெக்கரேட் பண்ணிக்கிறேன் இந்த ஆம்லேட் மேலே. எந்த அளவுக்கு உங்களால் டெக்கரேட் பண்ண முடியுமோ அந்த அளவுக்கு டெக்கரேட் பண்ணிக்கோங்க. நான் ரவுண்ட் ஷேப்பில் டெக்கரேட் பண்ணியிருக்கிறேன். இப்போ நான் மறுபடியும் க்ளோஸ் பண்ணி வேக வைக்க போகிறேன். நல்லா குக் ஆகட்டும். பொட்டேட்டோ ஆம்லேட்டை குக் ஆகிடுச்சு. இதை நான் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுட்டு இப்போ நான் பீஸ் போட்டுக்கிறேன். நான் பீஸா கட்டர் வச்சு நான் பீஸ் போட்டுக்கிறேன். உங்களுக்கு எந்த மாதிரி ஷேப்பில் எப்படி வேணாலும் நீங்கள் பீஸ் போட்டுக்கோங்க. நான் இப்போ குட்டி குட்டியாக பீஸ் போட்டுட்டு காட்டுறேன். இப்போ எப்படி இருக்குன்னு பாருங்கள். பார்க்கவே நல்லா டெலிஷியஸாக நல்லா ப்ரோட்டீன் நிறைஞ்ச பொட்டேட்டோ ஆம்லேட் ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.